ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேக் ஓப்பன் ப்ளவுஸு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஓப்பன் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம டாட்டு பிடிச்சி பெல்ட் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம டாட் மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அது ஒருக்கா கூட நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ண பிறகு ஒருக்கா கூட நம்ம மார்க் பண்ணி நம்ம அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு அளவில் வண்ணத்தில் நீளம் 3 இன்ச்சு அளவில் நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் டாட்டு பாருங்கள். செகண்ட் டாட் இந்த பக்கம் ஆப்போசிட் இந்த பக்கத்துலேருந்து 2.25, அந்த பக்கத்தில் 2.25 இன்ச்சு பிடிச்சி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் பிடிச்சி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆம்கோல் டாட்டு பாருங்கள், அதான் அதே மாதிரி 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் டாட் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு தையல் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஆம்கோல்லேருந்து வர டாட்டு நம்ம 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சி மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இப்போ கப் ஷேப்பு நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பெல்ட் பட்டியை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரை வச்சுக்கோங்க, ஒரு டாட்டை விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 டாட்டை பிடிச்சி 2 பட்டியை பிடிச்சி இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது மெயின் டாட்டை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த இடம் அந்த சென்டர் பகுதி வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஷேப் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம ஒரு டாட் விட்டம், ஒரு பட்டி விட்டம் பாருங்கள், அந்த பட்டியும் பிடிச்சி சென்டர்லேருந்து நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். இப்போ அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம அந்த வி ஷேப்பில் வர மாதிரி சென்டர்லேருந்து வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி பாருங்கள், சூப்பரான ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.